வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா நான் பேசுகிறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய ஆலயம். திருவண்ணாமலையை விட்டு சென்னை பைபாஸ்லேயே நம்ம இருக்கிறது. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயிலேருந்து 30 கிலோமீட்ரு, மேல்மலையில் வந்து 10 கிலோமீட்ரு, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு நம்ம கோயில் இருக்கிறது. விழுப்புரத்துலேருந்து 40 கிலோமீட்ரு நம்மளுடைய ஆலயம் இருக்கிறது. உங்களுடைய குறைகள் வந்து தீரணும், உங்களுடைய கஷ்டங்களை தீரணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களேனாக்கா நாங்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அருள்வாக்கு சொல்கிறோங்க. பில்லி சூனி யாவல கை கால் வரல, நடக்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு சொல்லுங்கள். உங்களை உட்கார வச்சு க்ளீனாக காலி சக்கரம் போட்டு உட்கார வச்சு செஞ்சு படத்தை படிக்க இருந்தாலும் எழுந்து நடக்க வச்சு அனுப்புகிறேன். குழந்தை இல்லாத 10 வருஷம் 5 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி வாங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே பச்சையில மருந்து கொடுக்குறோங்க. மஞ்சள் காமாலைக்கு ரத்தத்தில் கலந்துருச்சு, காப்பாற்ற முடியல, டாக்டர் கை விரிக்கிறாங்க இன்னும் சொல்லி வாங்க. நான் பச்சையில மருந்து கொடுத்து 1 ரூபா உங்களுக்கு செலவு வேணாம், நான் காப்பாற்றி கொடுக்குறேன். உங்களால் நல்ல முறையாக ஒரு நல்லாகி அவர் கையால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு 1 ரூபா கருப்பு கூட ஏற்றிட்டு போட்டோம் மனமாற. எனக்கு அது போகும், எனக்கு அதை விட வேறு என்ன எனக்கு வேணும் சொல்லு. கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, சண்டை சச்சரவாக இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்கனாக்கா வசியம் உள்ள மருந்து இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாகி பிடிக்கிறான், போராட்டம் தாங்கலை, வீட்டில் இருக்கிற பொன் பொருள் ஆடை அவரெல்லாம் தோத்துட்டுங்க, எல்லாத்தையும் நடுத்தூரில் என் பிள்ளைங்களையும் எண்ணெயை வைக்கிறான், பிடிச்சிட்டு அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பச்சையில மருந்து வெறும் வகுத்தில் காலையில் கூட்டினுவாங்க. நான் மருந்து கொடுத்து அவனுக்கு வாய்க்கட்டு கை கட்டு போட்டு அடக்கி அமைதி ஆக்கி சந்தோஷமாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன். 3வது மருந்து வீடு வகுத்தில் இருக்குதா, சாப்பிட முடியல, தூங்க முடியல, கைக்கு வகுறெல்லாம் நேர்ந்துன்னு வந்துருச்சு, முடி மணிக்க டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதை க்ளீனாக நான் மருந்து கொடுத்து வேதியா வழியாலே வாந்தி வழியால் குடல்லேருந்து மேலுக்கு வராது. அடிவகுத்தில் போய் உக்காந்துருச்சுன்னா வராது. அந்த மண்டிலே போட்டு மை போட்டு தேய்ச்சிருந்தாலே அவன் ஞாபகம் சிந்தனை மாறி போய் இருந்தாலும் சரி, அதை நான் வேதி வழியவே கொடுத்து அந்த மருந்து பூரா வெளியே அப்படியே வகுத்து வலி பிடிச்சலாம் பூரா வெளியே வாந்தி வழியாக வந்துடும், வேதியாகவும் ஆகிடும். 2க்குமே க்ளீன் பண்ணி நான் சந்தோஷமாக வர மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு தான் நான் அம்மாக்கிட்ட என்னுடைய வாழ்க்கை 30 வயசில் நான் தியாகம் பண்ணிவிட்டு என் தாய்க்காக நான் இந்த ஒரு ஆலயத்தை கட்டி நான் ஒரு ஜீவ சமாதியாக அந்த இடத்துல உட்காரன்னா மக்களுக்கு நான் ஒரு சேவை பண்ணணும். மக்களுக்காகன்னு தான் நான் என் தாய்கிட்ட இருந்து நான் உண்மையாக பேசுகிறேன். அப்படி பொய் சொல்லி யாருக்கும் சொத்து சொகம் சம்பாதிச்சு வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய சொந்த உழைப்பில் என் தாய்க்காக நான் ஒரு ஆலயத்தை இடத்த வாங்கி இந்த ஆலயத்தை இவ்வளோ பெரிய ஆலயத்தை ஒரு ஊர் மக்களே சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஆலயம் நான் ஒரே ஆள் சம்பாதிச்சு கொண்டாந்து கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த செலவில் நான் இந்த ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன்னாக்கா மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்களை காப்பாற்றணும், பல பேர் பிரச்சனைகளை தீரணும். மாடு கன்று வீட்டில் தங்கலை, எல்லாம் பூரா ஒன்றோட திடீர்னு செத்து போகுது, பயிர் வெளியில் விவசாயம் பண்ண முடியல அப்படின்ற பல குடும்பங்கள் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் பாம்பாய், டில்லி, பூனா, வெளிநாட்டில் இருந்து போன வாரம் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னே பையன் அங்கே வேலையே செய்ய முடியல, போய் ஒரு 6 மாதமாக என்னால் முடியல, எனக்கு கெட்ட கனவு என்னை ஒரு மாதிரியாக வாட்டி படிக்குதுன்னு டிக்கெட்டு போட்டு ஃபுல்லாக போன வியாழக்கிழமை க்ளீனாக உட்கார வச்சு காலி சக்கரம் போட்டு செஞ்சு க்ளீனாக அனுப்புனேன். அம்மா இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லுது பிள்ளைங்க. அந்த அளவுக்கு நான் அம்மாவுக்காக இன்றைக்கி உட்காந்து நான் ஒரு சேவை பண்ணுறேன்னா அதை நல்லதே பண்ணணுமே தவிர கெட்டது பண்ணி யாரையும் அழிச்சு வாழணுன்ற அவசியம் எனக்கு என் தாய் கொடுக்கல. எனக்கு அவகிட்ட என்றைக்கும் உண்மையாக இருந்து என் தாய்கிட்ட நான் ஒரு ஜீவ சமாதியாக நான் போகும்போது உண்மையாக அவன் எனக்கு இடம் கொடுக்கணும், என்னை வாடின்னு கூப்பிடணும். இப்போ என்னைக்கு எப்படி அவன் கூட பேசுகிறாளோ அதே மாதிரி என்கிட்ட காலத்துக்கும் என் தாய் என்கிட்ட இருந்து அவளுக்கு நான் சேவை பண்ணிவிட்டு அவள் காலடியில் நான் உயிர் விடணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறேன். நான் உங்களுடைய குறை எத்தனை இருந்தாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன். அனைவரும் வாங்க. உங்கள் அருள்வாக்கம்மா. வணக்கம். பண்ணி முகம் மட்டும் இருக்குன்னா என்னை கிட்ட சேர்த்து வச்சுடு அது நல்லா உள்ள அப்போ இதெல்லாம் ஒரு இது கொடுக்குறேன்.